இப்போ தீர்க்கதரிசி எலிசா என்ன சொல்றாரு பாருங்க, அடுத்த வசனம் வாசிங்க. அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர் அதிகம் என்றான். ஆமென். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். போதும், நல்ல கவனிங்க, அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அப்போ இந்த வேலைக்காரனுடைய கண்களுக்கு அந்த மிலிட்டரி தெரியுது, அவன் வீடு தெரியுது, அவன் வாசல் தெரியுது, அவன் ஊரு தெரியுது, எல்லாம் இந்த உலகத்துல எல்லாரும் பார்க்குற எல்லா விஷயமும் அவன் கண்ணுக்கு தெரியுது. ஆனா அவன் கண்ணுக்கு தெரியாத விஷயம் யாருக்கு தெரியுது? தீர்க்கதரிசி ஆகிய எலிசாக்கு தெரியுது. என்ன தெரியுது? தேவனுடைய மகத்துவமான கிரியைகள், தேவன் எப்படிப்பட்ட காரியங்களை இந்த உலகத்துல செய்கிறார், எனக்காக என்ன செய்கிறார் என்பதை அந்த தீர்க்கதரிசிகளுக்கு தெரியுது. ஏன்னா அவங்க கண்கள் திறக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் அவர் என்ன சொல்லி ஜெபம் பண்ணார். இங்கேயும் பாருங்க, அங்க தாவீது ஜெபம் பண்ணதை நம்ம பார்த்தோம், என் கண்களை திறந்தருளுங்கப்பா சொல்லி. இங்க தீர்க்கதரிசி சொல்றாரு, ஏசப்பா இந்த வேலைக்காரனோட கண்களை திறந்தருளுங்கன்னு சொல்றாரு. அவருடைய கண்ணை ஏசப்பா திறந்த உடனே அதே கண்ணால இப்ப என்னத்தை பார்த்தான்? முதல்ல பார்த்தது சீரியாவுடைய மிலிட்டரியை பார்த்தான். இப்ப யாரை பார்க்கறான்? பரலோக சேனையை பார்க்கறான். அவனை சுத்திலும் அவன் வீட்டை சுத்திலும் இப்ப யாரு இருக்காங்க? இவங்களை காட்டிலும் பயங்கரமான ஆள் யாரு? தேவ தூதர்கள் வந்து அக்கினி ரதத்தோட அக்கினி குதிரைகளோடு நிக்கிறதா அவன் பார்க்கறான். ஆனா அதுக்கு முன்னாடி போய் பார்க்கும்போது அவன் கண்ணுக்கு தெரியல. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அப்போ அவனுக்கு என்ன லிமிட்டடா பார்க்கறதுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கோ அது மட்டும்தான் அவன் கண்ணுக்கு தெரியும். புரியுதுங்களா? அப்போ இந்த கிருபை யாருக்கு கிடைச்சிருக்கோ அவங்களால மட்டும்தான் அதை காட்டில மேலானதை பார்க்க தெரியும். இன்னும் சொல்ல சில உதாரணம் கூட உங்களுக்கு நான் சொல்ல முடியும். எப்படின்னா, ஏசப்பா ஒரு நாள் தேவாலயத்துக்கு போனார். போகும்போது அங்க 18 வருஷமா கூனியா இருந்த ஒரு சகோதரி இருந்தாங்க. அந்த 18 வருஷமா அந்த அம்மா கூனியா ஏன் இருக்காங்க அப்படின்றது அந்த சபைக்கு 18 வருஷமா அந்த அம்மா வராங்க. அங்க இருக்க சர்ச் பாஸ்டருக்கு தெரியல, கூட இருக்க விசுவாசிக்கு தெரியல, அங்க இருக்க மூப்பர்களுக்கு தெரியல, அங்க இருக்க வர்ஷிப் லீடர்ஸ்க்கு யாருக்குமே தெரியல, அங்க இருக்க ஜெபிக்கிறவங்களுக்கு தெரியல. ஆனா ஏசப்பா உள்ள நுழைஞ்ச உடனே அவர் என்ன சொன்னாரு? ஒரு பொல்லாத ஆவி, பலவீனப்படுத்தும் ஆவி 18 வருஷமா அந்த கூனியை பிடிச்சிருக்கு, அவளை விடுதலை ஆக்கணும் உங்களுக்கு தோணலையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப நல்லா கவனிச்சிங்க, அவர் கண்ணுக்கு தெரியுது, மற்றவங்க கண்ணுக்கு தெரியல. இதுதான் விஷயம். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, தேவன் யாருக்கு கிருபைகளை கொடுக்கிறாரோ, யாருடைய கண்களை தேவன் திறக்கிறாரோ அவர்களால மட்டும்தான் தேவனுடைய மகிமையான காரியங்களை பார்க்க முடியும், பரலோக தரிசனங்களை பார்க்க முடியும், தேவனை தரிசிக்க முடியும், தேவ தூதர்களை பார்க்க முடியும். இந்த பூமியில யாராவது ஒரு ஆள் பொல்லாத ஆவினால பீடிக்கப்பட்டிருந்தா, மந்திர மாந்திரிக செய்வன கட்டினால பிடிக்கப்பட்டு அலக்கழிக்கப்பட்டிருந்தா அந்த நபரை அவங்களுக்காக கண்டுபிடிச்சிட முடியும்.